இதில் கம்யூனிஸ்ட் கட்சி மலைவாழ் மக்கள் சங்கத்துடைய பங்கு. ஒருவேளை மலைவாழ் மக்கள் சங்கமும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இல்லாமல் போயிருந்தால் நிச்சயமாக தன்னந்தனியாக அந்த மக்களால் இந்த போராட்டத்தை நடத்தி இருக்க முடியாது. ஏனால் ஒரு எளிமையான மக்கள், பொருளாதார பின்புலம் இல்லாதவர்கள், அரசியல் பின்புலம் இல்லாதவர்கள், அவர்கள் இது போன்ற வலிமையான உறுதியான ஒரு ஆதரவு சக்தி அவர்களுக்கு இல்லாமல் போயிருந்தால் இந்த போராட்டத்தை நிச்சயமாக அவர்களால் வெற்றி பெற்றிருக்க முடியாது. ஆகவே மக்களுடைய உறுதியான போராட்டமும் அவர்களுக்கு ஆதரவாக நின்ற மலைவாழ் மக்கள் சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்த ஒரு மக்கள் இயக்கம்தான் இந்த நீதிக்கான போராட்டத்தினுடைய வெற்றிக்கு மிக மிக அடிப்படையான காரணம் என்பதை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது, மத்திய புலனாய்வுத்துறையுடைய பணியும் இதில் ரொம்ப சிறப்பானது. இப்போ இருக்கக்கூடிய மத்திய புலனாய்வுத்துறையை வைத்துக்கொண்டு இந்த வழக்கை ஒப்பிட்டால் யாரும் நம்ப மாட்டீங்க. இப்போது மத்திய புலனாய்வுத்துறை எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்பது நமக்கு தெரியும். ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவையாக மத்திய புலனாய்வுத்துறை எப்படி பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை ஒப்பிட்டால் நிச்சயமாக இந்த வழக்கிலே இப்படியெல்லாம் செயல்பட்டிருப்பார்களா என்பது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாகத்தான் உங்களுக்கு படும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை திரு ஜெகநாதன், டிஎஸ்பி ஜெகநாதன் அவர்கள் இப்போது அவர் இருக்கிறார், பணியிலே இல்லை, ஓய்வு பெற்று விட்டார். ஆனால் இங்கே தான் சென்னையில் தான் இருக்கிறார். டிஎஸ்பி ஜெகநாதன் தலைமையிலான அந்த புலனாய்வு குழு மிக திறமையாக இந்த வழக்கை கையாண்டார்கள். அனைத்து குற்றங்களையும் நிரூபித்தார்கள். அதனால்தான் அனைத்து குற்றவாளிகளுக்கும் தண்டனை என்பது இந்த வழக்கிலே கிடைத்ததற்கு மிக முக்கியமான காரணம் மத்திய புலனாய்வுத்துறையினுடைய மிக சிறப்பான ஒரு பணி. ஏனென்றால் இதில் பாலியல் வன்கொடுமை உட்பட நடந்திருக்கிறது. 18 இளம் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அந்த பாலியல் வன்கொடுமை நடைபெறுகிற போது 3 பேருக்கு மட்டும்தான் திருமணம் நடைபெற்றிருந்தது. மீதி 15 பேரும் திருமணமாகாத குழந்தைகள் அல்லது சிறுவயது இளம் பெண்கள். ஆகவே வழக்கே ஒரு 3 ஆண்டுகள் கழித்துத்தான், 2 ஆண்டுகள் கழித்துத்தான் வழக்கே மத்திய புலனாய்வுத்துறையிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அப்போ 2 ஆண்டுகள் கழித்து வழக்கு ஒப்படைக்கப்படுகிற போது பாலியல் மற்ற குற்றங்கள்லாம் நிரூபிக்கிறது என்பது வேறு. ஆனால் பாலியல் வன்கொடுமையை நிரூபிப்பது என்பது 2 ஆண்டுகள் கழித்து அவர்கள் நிரூபித்தது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது அவர்கள் ஒரு திறமை வாய்ந்த ஒரு புலனாய்வு நிறுவனம் என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த வழக்கிலே அவர்களுடைய திறமையை நாம் அறிய முடியும்.